ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு 2 ரீசெண்டா நடந்த ஒரு ஆக்சிடென்ட் இன்சிடென்ட் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஒண்ணு வந்து இந்த பெங்களூர்ல என்னைக்குன்னா, இந்த பிப்ரவரி இப்ப இந்த ஒரு வாரத்துல தான் பிப்ரவரி 14, 15 அந்த ஒரு டைம்ல தான் எப்படின்னா, காலேஜ் பசங்க தான் ஒரு 6 பேரு. ஆ 6 பேர் வந்து மகேந்திரா எக்ஸ்யூவி 700 காரை எடுத்துக்கிட்டு பெங்களூர் உங்களுக்கு எவ்வளோ பேருக்குன்னு தெரியல. ஒசக்கோட்டையிலேருந்து தேவனஹள்ளின்னு ஒரு அந்த இடத்துல ஒரு ரோடு இருக்கும். நல்ல ஹைவேஸ் மாரி. அந்த இடத்துல வந்து ஒரு விடிய காத்தால ஒரு 4, 4, 5 அந்த டைமுக்கு ஹை ரே செம்ம ஃபாஸ்ட்டா போயிருக்காங்க. அந்த மகேந்திரா எஸ்யூவி செம்ம ஃபாஸ்ட்டா போகும். அதில வந்து எவ்வளோன்னா, எனக்கு தெரிஞ்சு 100 இதில அதான் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 150 கிலோமீட்டர் வேகத்துக்கு அந்த இதில போயிட்டுருக்கேன். இத்தனைக்கும் அங்கே லிமிட்டே வந்து 100 கிலோமீட்டர் தான். அவ்ளோ வேகமா போயிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, அங்கே முன்னாடி ஒருத்தர் வந்து பைக்ல அப்பதான் போயிட்டு இருந்திருக்காரு. அவரு வயசு வந்து 26 இருக்கும். அவர் எங்கேயோ வந்து ஒரு தொழிலாளி. அவங்க வந்து ஒரு ஒரு பக்கத்துல இருக்க ஒரு லேபர் தான். அங்க தான் வொர்க் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு அவருக்கு. அந்த பைக்ல போய் அடிச்சு, அந்த பைக்குக்காரர் கீழ விழுந்து அங்கே அவரு ஸ்பாட் அவுட்டு. சரியா? இந்த காரு தடுமாறி ஆப்வியஸா அந்த அவ்வளோ ஸ்பீட்ல போறாங்க. இத்தனைக்கும் நைட் டைம் வேற. எல்லாம் சின்ன பசங்க. எல்லாம் காலேஜ் பசங்க. எல்லாம் 20, 20 அந்த ஒரு எல்லாம் சின்ன பசங்க தான். எல்லாம் ரொம்ப இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கிறவங்க தான். ஏதோ படிக்கிறேன்ட்டு ஜாலி ரைட்லாம் போயிருக்கானுங்க. அடிச்சு டிவைடரில் அடிச்சு, இது மேலே ஒரு கண்டெய்னர் வந்து மோதி, பின்னாடி வந்து ஒரு ஒரு வேற இன்னொரு டொயோட்டா காருன்னு நினைக்கிறேன், பிரீஸா, அது வந்து அடிச்சு, அதுக்குள்ள இருக்கவங்களுக்கும் அடிபட்டு, இதில் இருக்கிற 6 பேரில் ஸ்பாட் அவுட்டில் 2, 3 பேர்லாம் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தூக்கிட்டு போகும்போது மிச்சம் ஒரு 2, 3 பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 6 பேர் சம்பவத்திலேயே 6 பேரும் உயிரிழந்துட்டாங்களாமா. அதில் வந்து ஒருத்தன் மட்டும் அதான் ஏதோ ஆர்பி ஏதோ ஒரு காலேஜ் பக்கத்தில் காலேஜ் பசங்க தான். அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த ஒரு அடிப்பட்டவர்ல பைக்கில் ஆக்சிடென்ட் ஆனவர்ல அவருக்கு வந்து பாவம் அவங்க வீட்டில் அவங்க தான் ஒரே ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட். அந்த மாதிரி பாவம் அவரே ஏற்கனவே தொழிலாளியாக இருக்காரு. இவங்க பாருங்க இப்போ கார் எடுத்துகிட்டு போய் இப்போ அடித்ததில் அப்படி ஆணிருச்சு. பாவம் இப்போ என்ன பண்ண முடியும் நினச்சி பாருங்க. இப்போ இந்த 6 பேரோட ஃபேமிலியை விடுங்க. அந்த இப்போ இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு இது ஒரு பெரிய கிரைம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க இதை அலோவ் பண்ண இவங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும், இவங்கள வந்து 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 நம்ம பனிஷ் பண்ணணும். சரி, அதை விடுங்க. இன்னொரு இன்சிடென்ட் டெல்லியில் பிப்ரவரி 3ஆம் தேதி நடந்தது. அது எங்கன்னா, ஒரு 17 வயசு சின்ன பையன் வந்து லைசன்ஸ் கூட இல்லாமல் ஸ்கார்பியோ அதை எடுத்துக்கிட்டு ஃபாஸ்ட்டாக போய் இத்தனைக்கு ரீல்ஸாக எடுத்திருக்காங்க போல இருக்கு. ரீல்ஸ் அதில் வந்து எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே போட்டு உட்காந்து அதில் வந்து விளையாட்டை ஓட்டிகிட்டு போயிட்டு ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறேன்ட்டு சாஹில் தனேஷா அப்படிங்கிற ஒருத்தர் பாவம். அந்த இந்த பையன் வந்து ரொம்ப 23 வயசு போல இருக்கு அந்த பையனுக்கு. அவங்க அம்மா அப்பா அவ்வளோ கதறாங்க. என் பையன் ரொம்ப நல்ல பையன், டேலண்டடான பையன், விட்டு அடிச்சு அவரும் இறந்துட்டார் அந்த 23 வயசு பையன். இப்போ இந்த சின்ன பையன் இருக்கான்ல 17, ஆப்வியஸாக அவனுக்கு மேலே பெருசாக எதுவும் இது வந்து இது மட்டும் ஒரு அந்த ஜூனியல் தான் போடுவாங்க. அதுவும் இப்போ வந்து 10th எக்ஸாம்ன்ட்டு 10th அந்த எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம்ன்றதுனால அவங்களுக்கு வந்து இன்டர்னல் பெயின் கொடுத்துருக்காங்க இப்போ. இப்போ பாருங்க, இந்த அந்த அப்பா அவங்க அம்மா வந்து அவ்வளோ அழுகுறாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து நியாயமே கிடைக்க மாட்டேங்குது. ஆப்வியஸாக வந்து எனக்கு இதுக்கு பின்னாடி வந்து தந்தை மகனும் மகளும் காரில் இருந்தனர். எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. சரிவேகம் தரப்பட்டனா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து அதை ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த வீடியோ இப்படி பண்ணணும்னு சொல்லுச்சுன்னா, வண்டி ஓட்டாமல் இருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மெதுவாக தான் போனால் என்ன, அப்படி வேகமாக போகணுன்னா போயிட்டு நீங்கள் மட்டும் எங்கேயாவது போய் அடித்து செத்து தொலைய வேண்டியதானே. போயிட்டு இப்போ நீங்கள் இப்போ வேகமாக போகிறவன் நீயே போய் அடித்து எக்கடா போ, அது வேறு பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரோட்டில் போகிற மற்றவங்க மேலே அடிச்சுப்பான். அவங்களுக்கு என்ன ஃபேமிலி இருக்கும், அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கிறதில்ல. இப்போ நமக்கு இப்போ ரோட்டில் நடந்து போகிற மேலேயே விட்டு அடிச்சுக்கிட்டு போகிறாங்கன்றப்ப தான் ரொம்பவும் பயமாக இருக்குது ரோட்டில் நடக்கிறதுக்கே. நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருக்குமே வந்து வண்டி ஓட்ட தெரியாமலாம் இல்லை. நீங்கள் எவ்வளோ சூப்பராக வேணால் வண்டி ஓட்டுங்க, எப்பவுமே வந்து வண்டியை நம்ப முடியாது. அதான் நிறைய இடத்துல நீங்கள் ஆக்சிடென்ட்டான நியூஸ்லாம் கேட்டிங்கன்னா கட்டுப்பாட்டை இழந்துன்னு தான் சொல்லுவாங்க. கண்ட்ரோல் மீறி போகும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறப்போ. நமக்கு ஏதாவது வந்து கண்ணில் படுறதாகட்டும், நிறைய விஷயத்தினால நமக்கு வந்து இந்த மாதிரி எதிர்பாராத ஆக்சிடென்ட் நடக்கும். ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப நல்ல ஒரு இந்த மாதிரி உசுரை வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து இப்போ போனான்றது எவ்வளோ மோசமான விஷயம். இப்போ அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுகிறாங்கன்னு தெரியுமா. 23 வயசு பையன். அந்த பையனுக்கு 17. என்ன பண்ணுவான், அவ்வளோதான், உள்ளே போவான். ஜுவைனல்ல பெருசாலாம் ஒன்றும் பனிஷ்மெண்ட்லாம் இருக்காது. ஆனால் இப்போ அவங்க அப்பாவை தான் பனிஷ் பண்ணும். இன்கேஸ் எல்லாம் அவங்க அம்மா இன்னும் போராடிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இந்த இந்த நியூஸ் இன்னும் எப்படி போகுதுன்னு தெரில. ஜஸ்ட் எனக்கு இந்த இன்சிடென்ட் வந்து எப்பவுமே நோட் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி பாருங்கள், அந்த 6 பசங்க. இப்போ எனக்கு அதனாலேயே வந்து இந்த மாதிரி பசங்க 6 பேர் வந்து அந்த வயசில் கார் எடுத்துக்கிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக 150 கிலோமீட்டர் நினச்சி பாருங்க.
அந்த வேகத்தில் போயிட்டு அதை அந்த இருட்டு டைமில் போய் அடித்து நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த 6 பேருக்காக நான் வருத்தப்படுறதில்ல. ஏன்னா வெளிப்படையாக அதில் இப்போ வந்து சரி 6 பேரை விடுங்க, அதில் ஏதோ ஒருத்தர் 2-3 பேர் பயந்துட்டு இருந்தாங்க, இல்லை வேணான்னு கூட அதுங்களை கூட விட்டுலாம். ஆனால் இந்த ஒரு 2-3 பேர் அந்த புஷ் பண்ணியிருப்பாங்க, இன்னும் ஃபாஸ்ட்டாக போன அந்த ஒரு மாதிரி அந்த மாதிரி இடத்துல நானும் இருந்து அந்த மாதிரி ஆளுங்களை அப்சர்வ் பண்ணியிருக்கேன். நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. அது ஒரு 2 பேர் சரி நாமளும் வேறு வழி இல்லாமல் அவங்கள கூட போகிறான்ற மாதிரி நிறைய நிலைமையெல்லாம் இருக்கும். நினச்சி பாருங்கள், இப்போ அவங்களுக்கு நான் எந்த ஒரு வருத்தம் பண்ணல. அது 6 பேர் போனேன்னா வருத்தப்படல. ஏன்னா அது நீ பண்ண வேணாம், நீங்கள் போயிட்டு பண்ணீங்கன்னா அது நீ வாங்கி கட்டிக்கோ. இதுக்கு முன்னாடி போனால் அந்த அந்த ஒருத்தருக்காக தான் நான் இப்போ வருத்தப்படுறேன். அதே மாதிரி இதில் இந்த 17 வயசு பையனுக்காக நான் வருத்தே படுறதில்லப்பா. சின்ன பையனா வருத்தப்பட்டுருமா? நீ லைசன்ஸ் எடுக்காமல் கார் எடுத்துன்னு ரீல்லாம் எடுத்து போனேன்ட்டு நீ இப்படி போனால் அப்போ உன் மேலே அவன் வருத்தப்படுவான். இந்த நம்ம திருநெல்வேலியில் மிளகா பொடி போட்டு கொண்டவனுக்காக எதுக்கு வருத்தப்படும்? அதே மாதிரி தான் இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? போட்டு அடித்து இப்போ அவர் செத்துட்டு அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு தான் வருத்தப்பட முடியும். இப்படி ஒரு நம்ம எதிர்பாராமல் போய் விழுந்து அந்த மாதிரி ஆக்சிடென்ட் எல்லாம் கூட்டலாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஒரு க்ரைம் தான். ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த அம்மா ஆளுகள் இந்த வீடியோலாம் பார்க்குறப்போ. சரி, இன்கேஸ் வந்து அட்லீஸ்ட் நீங்களே இதுக்கப்புறம் மாதிரி நீங்கள் கொஞ்சம் வண்டியில் காரில் பைக்கில் போகிறப்போ உங்களுக்கு ஓட்ட தெரியுதெல்லாம் ஒத்துக்கிறேன், நீங்கள் நல்லா போய் விட்டுங்க. தனியாக போய் இருக்கிற ஒரு ரோட்டில் பெருசாக எந்த ஆள் நடமாட்டம் இல்லாத போய் அடித்து எக்கேடா போங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு க்ரௌடு போயிட்டுருக்கிற இடத்துல, கொஞ்சம் வண்டி போயிட்டுருக்கிற இடத்துல கொஞ்சம் மெதுவாக போங்க. அப்படி சீக்கிரமாக போய் இது இன்னும் பண்ணப்படல. அதான் ஜஸ்ட் இது மட்டும் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண தோணுச்சு. வேறு என்ன இன்னொரு வீடியோவில் நம்ம திரும்பவும் பேசலாம்.